ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கித்தான் குடிப்பீர்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் நம் பாட்டி தாத்தாக்கள் சத்தமாக சிரித்திருப்பார்கள். தண்ணீரை போய் யாராவது காசு கொடுத்து வாங்கி குடிப்பார்களா என்று எள்ளலாக கேட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் அடையாளம் தெரியாதவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதலில் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்றுதான் கேட்பார்கள். இன்று அப்படி கேட்பது குறைந்துவிட்டது. காரணம், ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீருக்காக செய்யும் செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அவ்வப்போது தப்பினாலும் பருவ காலங்கள் போதிய அளவுக்கு மழையை தரத்தான் செய்கின்றன. மழைநீர் என்பது பூமியின் தாகம் தீர்ப்பதற்காக இயற்கை வழங்கும் உயிர்நீர். ஆனால் நம் அக்கறையின்மையால் அந்த நீரை சேகரிக்காமல் கடலோடு சேர்த்து விடுகிறோம். பிறகு கடல் நீரில் இருந்து தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது ஏதோ அரசு சார்ந்த பிரச்சனை என்றே பலரும் நினைக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அதில் எந்த பொறுப்புமே இல்லை என்று கருதுகிறார்கள். தண்ணீர் நம் தேவைக்கேற்ப சுரந்து கொண்டே இருக்காது. நிலத்தடி நீர்மட்டம் உலகெங்குமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக நிலத்தடி நீர் நம் தேவைக்கு போதுமானதாக இல்லை என்ற நிலையில் நமக்கிருக்கும் பெரிய வாய்ப்பு மழைநீர்தான். ஆனால் அந்த மழைநீரை நாம் சரியாக கையாள்கிறோமா, சேமிக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. மழை பெய்து நீர்நிலைகளில் சேரும் தண்ணீரால் தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்ற அக்கறையே நமக்கு இல்லை. நம் முன்னோர் நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு திட்டமிட்டு கையாண்டார்கள் என்பதற்கு அதற்கான கட்டமைப்புகளே உதாரணம். ஆற்றில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது அது ஆற்றிலிருந்து ஏரிக்கு வரும். ஏரி நிரம்பியதும் அங்கிருந்து கண்மாய்க்கு போகும். கண்மாய் நிரம்பியதும் கரணைக்கு போகும். கரணை நிரம்பினால் அங்கிருந்து நீர் வழிந்து தாங்கலுக்கு போகும். தாங்கல் நிரம்பிய பின் அங்கிருந்து ஏந்தல். ஏந்தல் நிரம்பினால் அங்கிருந்து ஊரணி. ஊரணி நிரம்பினால் வழியும் நீர் குளத்துக்கு போகும். கோயில்களில் குளங்கள் அமைத்ததன் தாத்பரியமே ஊரின் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதுதான். இன்று குறைந்தபட்சம் நம் வீட்டை சுற்றி பெய்யும் மழை நீரையாவது சேமிக்கிறோமா? மழை நீரை சேமிப்பதற்கான வாய்க்கால்கள், நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளால் தேக்கங்களாக மாறிவிட்டன. நம் வீட்டின் மேல் பெய்யும் மழை கூட கழிவு நீரோடு கலந்து வெளியேதான் ஓடுகிறது. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழையளவு 1000 மில்லிமீட்டருக்கும் மேல். இது தமிழ்நாட்டின் குடிநீர் தேவைக்கு போதுமானதுதான். ஆனால் இந்த மழையால் கிடைக்கும் தண்ணீரை சேகரிப்பதில்தான் சிக்கல். குறிப்பாக பெய்யும் மழையில் வெறும் 14% மட்டுமே பூமிக்குள் இறங்குகிறது. 10% மட்டுமே மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது என்கின்றன புள்ளி விவரங்கள். முறையாக கையாண்டால் 90% மழைநீரை நம்மால் சேமிக்க முடியும். 2002இல் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க அரசு உத்தரவிட்டது. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கும் வகையில் சட்ட திருத்தமும் கொண்டுவரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு திட்டம் வரைபடத்தில் இருந்தால்தான் வீடு கட்ட அனுமதிக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சாதாரண வீடு தொடங்கி பெரிய கட்டிடங்கள் வரை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் துரித கதியில் அமைக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான கட்டிடங்களில் பெயரளவுக்கு மட்டுமே கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அரசு இதில் காட்டிய முழு ஈடுபாட்டை மக்கள் காட்டவில்லை. குடிநீர் ஆதாரமாக நம் கையில் இருக்கும் ஒரே வாய்ப்பு மழைநீரை சேமிப்பதுதான். மத்திய அரசும் அது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார். தேசிய தண்ணீர் மிஷன் மூலமாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் என்ற பிரம்மாண்ட இயக்கத்தை கையில் எடுத்திருக்கிறது. மழைநீர் சேகரிப்புக்கான இந்த இயக்கத்தின் கட்டுமான பணிகள் 2019இல் தொடங்கின. நாட்டில் நீர் தட்டுப்பாடு நிலவிய 256 மாவட்டங்களில் உள்ள 1592 வட்டாரங்களை இலக்காக கொண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீர் ஆதாரங்களை உயர்த்த ஜல்சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது.
தென்மேற்கு பருவமழை மூலம் பயனடையும் மாநிலங்களுக்கு முதல் கட்டமாகவும் வடகிழக்கு பருவமழையை நம்பியிருக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் இது செயல்படுத்தப்பட்டது. 2020 கோவிட் தாக்கம் தொடங்கி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இதன் அவசியம் கருதி தேசிய நீர் மிஷன் 2020 மார்ச்சில் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் பிரச்சாரத்தை தொடங்கியது. 2021 மார்ச் 22 உலக நீர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் நேரடியாக கடிதம் எழுதி இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக மாற்றக் கோரினார். அரசு மற்றும் தனியார் கட்டடங்களில் கூரைகளில் வழியும் மழைநீரை சேகரிப்பது, பாழடைந்த கிணறுகளை கொண்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல் போன்ற பணிகளில் தீவிரம் காட்டுமாறு கேட்டுக் கொண்டார். பசுமை போர்வையை அதிகரிக்க பெருமளவில் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் தொடங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நினைவாக அமிர்த சரோவர் என்ற சிறப்பு திட்டத்தை சேர்த்தது மத்திய அரசு. இத்திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 75 நீர்நிலைகளை புதிதாக உருவாக்குவது அல்லது பழைய நீர்நிலைகளை சீரமைத்து மறு உருவாக்கம் செய்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவற்றின் அடுத்த கட்டமாக கடந்த 2024 செப்டம்பர் 6 அன்று குஜராத்தின் சூரத் நகரில் நீர் சேமிப்பு மக்கள் பங்கேற்பு திட்டத்தை காணொலி வாயிலாக பங்கேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். தண்ணீரை சேமிப்பது என்பது ஏதோ ஒரு துறையின் வேலை அல்ல, அது ஒட்டுமொத்த தேசத்தின் கூட்டு பொறுப்பு என்பதை அந்த நிகழ்வில் பிரதமர் அழுத்தமாக பதிவு செய்தார். 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 2025 மே 31க்குள் 10 லட்சம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவது இந்த அமைப்பின் இலக்காக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மக்களின் பேராதரவோடு திட்டமிட்டதை விட 2 மடங்குக்கும் மேலாக, அதாவது 27 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்த வெற்றியை தொடர்ந்து நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ள மாவட்டங்களை முதன்மையாக கொண்டு 2025 ஜூன் 1 அன்று இதன் 2ஆம் கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. 2026 மே 31க்குள் 1 கோடி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 1.5 கோடிக்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது பருவமழை தொடங்க உள்ள சூழலில் மீண்டும் கேட்ச் த ரெயின் எனப்படும் மக்கள் பங்களிப்புடனான மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்கம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 4 வரை இதற்கென நாடு தழுவிய இயக்கத்தை அறிவித்துள்ளது. இந்த காலகட்டங்களில் குறைந்த செலவிலான நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய கிணறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல், நீர் வரத்து மற்றும் வெளியேற்ற கால்வாய்களை சீரமைத்து நீரின் சேமிப்பு அளவை உயர்த்துதல் போன்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களையும் இளைஞர்களையும் இதில் உற்சாகமாக பங்கேற்க வைக்க மைகவ் தளத்துடன் இணைந்து கேட்ச் த ரெயின் செல்ஃபி ஆர் ரீல் கான்டெஸ்ட் என்ற போட்டியை அறிவித்துள்ளது ஜல்சக்தி அமைச்சகம். தங்களது வீடுகளிலோ அல்லது ஊர்களிலோ மழைநீரை சேமிக்கும் முறைகளை படம் பிடித்து கேட்ச் த ரெயின் என்ற ஹேஷ்டேகுடன் பதிவிடும் சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், இந்த பருவமழை காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமான திட்டமிடல் மற்றும் மக்கள் பங்கேற்பு மூலம் வானிலிருந்து விழும் ஒவ்வொரு மழை துளியையும் சேமித்து இந்தியாவின் எதிர்கால நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுவே நம் பிரதமரின் கனவும் கூட. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.